வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு சல்வாரோ இல்லை சுடிதார் இல்லை மேலே போடுற டாப் எதுனாலுமே நாங்கள் வந்து அதில் சைடை எப்படி பொருத்திட்டு இந்த சைடு உடம்பு பகுதியை வந்து பொருத்திட்டு அடியில் வர்ற அந்த ஓப்பன் எங்களுக்கு சைடில் வரும், அதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு இப்போ நாங்கள் வந்து நீங்கள் என்ன உடம்பு மெஷர், நீங்கள் உங்களோட உடுப்பில் வந்து என்ன பாட்டை மூட்டுறதுனால அதில் நாங்கள் வந்து துணியில் வந்து மேல் பக்க பாட்டில் வந்து நாங்கள் எங்களோட அளவு எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் மார்க் பண்ணியிருப்போம். அந்த மார்க்குக்கு மேலாலேயே முதல்ல தையல் போட்டுட்டு அது எந்த இடத்துல அந்த ஸ்லிட் அந்த ஓப்பன் வரணும்னு சொல்லியும் நாங்கள் மார்க் பண்ணியிருப்போம். வெட்டுற நேரம் அந்த இடத்துக்கு நேரம் நிப்பாட்டிடணும். இப்போ இந்த முடிகிற இடம் வர்ற நேரம் மேலே தூக்கிட்டு இந்த பாட்டை மேலே தூக்கிட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுறணும், பிரியாத மாதிரி. அப்படி தையல் போட்டால் தான் இந்த எண்டு வந்து பிரியாது. இப்போ நாங்கள் இந்த துணி இருக்குது தானே, இதில் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு தையல் போட்டது போக ஒரு ஷேப் அப்போ தான் திரும்ப உள் பக்கத்துக்கு இதை ஒரு இன்ச்சு கடவுளி விட்டுட்டு நான் இந்த இடத்த வெட்டி விட்டுறேன். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி கூட கட் போட்டுக்கரலாம். அப்போ உள் பக்கம் நல்லா திரும்பிடும். இல்லை வேணாம் எங்களுக்கு இவ்வளோ துணி வேணாம்னு நினச்சா இந்த இடத்த நாங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது இப்படி இந்த ஓப்பன் பகுதியை இப்படி விரித்து வச்சுக்கிறோங்க. விரித்து வச்சுட்டு ஒரு மெத்தட் வந்து இதை அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு ஃபுல்லாகவே தையல் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு மடிப்பு மடிக்கலாம். இல்லை இப்போ இந்த மாதிரி துணியெல்லாம் ஈஸியாக மடிச்சிடலாம், காட்டன் மெட்டீரியல்லாம் மடிச்சிடலாம். அதுன்னு சொன்னால் நாங்களே இப்படி ஒரு இன்ச்சு இந்த அளவு எந்த அளவு வருதோ அந்த அளவு அதுவே மடங்கிடும், உள் பக்கத்துக்கு திரும்பிடும். அந்த துணியில் வந்து நாங்கள் இப்படி ஒரு சின்ன 1/4 இன்ச்சுக்கு உள்ளுக்கு தள்ளிட்டு நேரடியாகவே அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். அப்படியே முடிஞ்ச பிறகு இதை மேலே ஏற்றி விட்டுட்டு இந்த சைடை வந்து திருப்ப இந்த ஓரத்திலே ஒரு தையல் போட்டுட்டு வரும். இப்போ இது வந்து கரவாட்டி துணினால கீழே தைக்க தேவையில்லை. அப்படி தைக்கிற மாதிரி துணியாக இருந்தால் இதையும் ஒரு மடிப்பு மடித்து இந்த பக்கத்தில் ஒரு தையலும் கீழே ஒன்று மேலே ஒரு தையல் போட்டுறோம். இப்போ பாருங்க, இந்த சைடை வந்து நாங்கள் இப்படி நீட்டாக ஒரே மாதிரி தைச்சாச்சு, 2 பக்கமும் பொருத்தியாச்சு. இப்படி இதுதான் அந்த நாங்கள் சைடை பொருத்திட்டு இந்த ஓப்பன் பீஸையும் நாங்கள் தைச்சு முடிச்சிட்டோம். இந்த தேவையில்லாத நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஒரே கலர் நூலில் தான் நீங்கள் போட்டு தைக்கணும், அப்போ தான் அது வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ இதுலேயே நாங்கள் கருப்பு நூல் போட்டிருந்தா வெளியே தெரியாது. இப்போ இப்படி தான் ஓப்பன் தைச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி இப்போ மற்ற பக்கமும் செய்யணும்.
இப்போ மற்ற பக்கமும் அதே மாதிரி தைச்சு முடிச்சாச்சு. இவ்வளோ தான் இந்த சுடிதாரோட சைடை பொருத்திட்டு ஓப்பன் தைக்கிற விதம். இப்போ ரெண்டு பக்கமும் தைச்சு முடிச்சாச்சு. பாருங்க ஒரே மாதிரி எப்படி அந்த ஓப்பனை வந்து நாங்கள் தைச்சிருக்கிறோன்னு. இவ்வளோ தான் இந்த ஓப்பன் தைக்கிற விதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.